இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 2ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, சோபகிருத வருடம், பங்குனி மாதம் 20ஆம் திருநாள், பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, அஷ்டமி திதி. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அஷ்டமி திதியும் பூராட நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம் வருவது அப்படிங்கிறது பொதுவாகவே யார் வீட்டில் பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்கிறதோ, வீட்டில் மூத்த பெண்கள் சம்பந்தப்பட்ட சாபங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறதோ, அவங்களோட வீட்டில் பொதுவாகவே சக்கரை பொங்கல் பண்ணணும். சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு 5 பேர் பெண்களுக்கு தானம் பண்ணணும். 5 பேர் சின்ன குழந்தைகளுக்கு, பொன் குழந்தைகளுக்கு தானம் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான பெண் தோஷமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் பெண்கள் எப்போவுமே மன சங்கடத்தில் இருக்காங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும். அத்தனை பேருடைய வீட்லையுமே கண்டிப்பாக இந்த பெண் தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். விரக்தி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து அதை தானமாக கொடுக்கும் பொழுது நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மனசுக்கு நிம்மதி தரும். இன்றைய நாள் பூராட நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஆனால் சுக்கிரன் இன்றைய நாள் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறதுங்கிறது சரியான யோகம், அமேசிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பகை கிரகங்களாச்சே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பகை கிரகங்களாக இருந்தாலும் இரண்டுமே, அதாவது குரு அப்படிங்கிறது 100% நல்லது பண்ணக்கூடிய கிரகம், சுக்கிரன் 75% நல்லது பண்ணக்கூடிய கிரகம். 100 + 75 போடுங்க, 175% உங்களுக்கு கமர்ஷியலாகவும் சந்தோஷத்தை கொடுக்கும், பொருளாதாரத்துலையும் ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கிரக காம்பினேஷன் பொதுவாக வராது. அது நடக்குதுன்னா அது ஒரு பெரிய யோகம். அப்போ 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக தூரமான பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இனிமையான நல்ல விஷயங்களுக்காக இன்றைய நாள் பிரயாணம் செய்துவிட்டு வருவீர்கள். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது, அந்த நல்ல காரியத்துக்கான அட்வான்ஸ் கொடுக்கறது, பஸ்ஸை புக் பண்ணுறது, ட்ரெயின் புக் பண்ணுறது, ஃப்ளைட்டு புக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். குலதெய்வத்துக்கு போய் வணங்கிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான்றம் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பண தட்டுப்பாடுகள். பணம் இருக்கும், ஆனால் இப்போ எனக்கு வேணுமே, நான் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். முக்கியமான பண வரவுகள் சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறம் வரும். ரொம்ப முக்கியமாக சின்ன விஷயத்துக்காகவும் உடனே கோவம் வரும். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. பெண்கள் மேலே தயவு செய்து எரிஞ்சு உழுகாதீங்க. பெண்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் உருவாக போகிறது. அடுத்த ஒரு 2.5 மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், உங்க வீட்டில் குழந்தை பிறக்கும், புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள். இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்சஸ் தான். நல்ல மதிப்பு கிடைக்கும், நல்ல கௌரவம் கிடைக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் பெண்கள் இன்றைய நாள் பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே 100% சக்சஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். டெக்ஸ்டைல் வியாபாரிகளுக்கு அற்புதமா இருக்கும். பெண்கள் இன்றைய நாள் பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. யாரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கை பார்த்தலாம் வாயா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. இந்த நாளில் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பண தட்டுப்பாடுகள் நிவர்த்தி ஆகும். கேட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தாயார் வழிபாடு ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம், மன சந்தோஷம், குழந்தை பிராப்தம், தாம்பத்தியம், குழந்தைகள் நல்லா இருக்கிறது, ஆரோக்கியத்தில் கூடிய குறைபாடுகள் நிவர்த்தி பெறுவது, பெரிய ஒரு பணம் வருவது, நகை வாங்குவது, எந்த கடனாக இருந்தாலும் சரி அந்த கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம் உருவாகிறது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அது உங்க முகத்திலே இன்றைய நாள் நல்லா தெரியும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% இன்றைய நாள் வீட்டில் ரொம்ப ஆடம்பரமான பதார்த்தங்களை வாங்குவீர்கள். ஃப்ரிட்ஜும் வாங்குவீங்க. புதுசாக நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. எஸ்யூவி அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்குவீங்க. இதனால் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். மன மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம். நல்ல காசு பணம் உள்ள வரும். நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அம்மா மேலே அளவு கடந்த பாசம். அம்மா அவங்களை நல்லா பார்த்துப்பாங்க, நீங்களும் அம்மாவை நல்லா பார்த்துப்பீங்க. பெரியவங்களுடைய நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், இன்பச் சுற்றுலா, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு போவீங்க. இது நடக்காதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாகவே உங்க மனசு இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே சக்சஸ் கொடுக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியுமே நடக்கும். அப்பா எவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே இன்றைய நாள் நல்ல நிரந்தரமான சந்தோஷம், ஆரோக்கியம் மேம்படுவது, நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபகாரியங்களுக்காக, சுப நிகழ்ச்சிகளுக்காக, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்காக இந்த நாள் நல்ல செலவுகள் பண்ணுவீங்க. குடும்பத்திற்காக நல்ல செலவுகள், ஆடம்பரமான செலவுகள். எங்கேயாவது ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டு வருது, ஊட்டி, கொடைக்கானல், மூணார், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்காக டிக்கெட்லாம் புக் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் சுக்கிரன் குரு காம்பினேஷன் வந்து அது ரெண்டு விஷயத்தையும் கொடுக்கும். சந்தோஷத்தையும் கொடுக்கும், பிஸ்னஸையும் கொடுக்கும். ஒரு 4-5 குடும்பங்கள் சேர்ந்து போகிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, அருமையான உணவை உட்கொள்வது. அந்த சுக்கிரன் கனெக்ட் ஆச்சுன்னா சுவை இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு அதாவது சமைக்கவே தெரியாது சார் அப்படின்னு சொல்லலாம். லேடியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த நாள் போய் கை வச்சிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள் மூலம் வெளிநாடு மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள், நற்செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி, லாபங்கள், பெண்களுக்கு அபாரமான வளர்ச்சி, எல்லாத்துலேயுமே சக்சஸ். இது நடக்காது அப்படின்னு லிஸ்ட் போடுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நடக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு பூராட நட்சத்திரம் பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் மன சங்கடங்கள்லாம் இருப்பீங்க. அந்த மன சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி பெறும். நிறைய பேருக்கு இந்த நாள் ரொம்ப சந்தோஷத்தை அள்ளித்தரும். நினைத்த காரியங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படாமே ஈஸியாகவே முடிஞ்சிடும். நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கான பயணங்களுக்காக கண்டிப்பாக இந்த நாள் செலவு பண்ணுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வீட்டில் பெண்களுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை. சில பேருக்கு ரொம்ப முக்கியமான பயணங்களில் சின்ன சின்ன தடைகள் கொடுக்கும். எதிர்பாராத பயணங்கள் சில பேருக்கு நடக்கும். வேலைகளில் மாற்றம் வேணும்னு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். வேலைகளில் இன்ட்ரெஸ்டே வராது. ஃபேமிலி மேலே தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்கள் பசங்க மேலே தான் அதிகமான ஈர்ப்பு இருக்கும். வசியம்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் அட்ராக்ஷன், மேக்னெட்டிக் புல், அதெல்லாம் அப்போ தான் நடக்கும். இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குமே தவிர வேலை மேலே இருக்காது. அதனால் வேலையில் நிரந்தரத்தன்மை இருக்காது. இந்த நாள் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள்னு சொல்லலாம். ஆனால் பெண்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல் ரெஸ்ட்டு தான் இன்னைக்கு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில்களில் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். இதுதான் நடக்கும்னு இருக்கவே கிடையாது, என்ன வேணால் நடக்கும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நிறைய பேருக்கு பெரிய பதவிகள் கொடுக்கும். நட்பின் மூலியமாக லாபங்கள், கூட இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் டென்ஷனில் இருப்பீங்க. ஏன்னா சனி செவ்வாய் லக்னத்தில் சேர்ந்துருக்கன்னு நிறைய பேருக்கு தலைவலி வேதனைகள், தலையில் அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்கு நடக்கும். ஆனால் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த நாள் எதை கேட்டாலும் உடனடியாக நடக்கும். பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாகிடுவாங்க.
உங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து யாரெல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்களோ, உங்கள் பெரிய நண்பராக இருந்தாங்களோ, யாரெல்லாம் கிளப்பில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பெரிய ஒரு ரோட்டரி கிளப் இந்த மாதிரி பெரிய பெரிய கிளப்ஸில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் பெரிய ஒரு எதிர்பாராத சன்மானம் நடக்கும். கௌரவமாக நிறைய விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள். என்ன நினைச்சிருக்கீங்களோ அது அத்தனையும் அப்படியே நடக்கும். இது நடக்காதுங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி சும்மா டக்கு 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 டக்குன்னு நடக்கும். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வேலைகளில் புதுசாக எதாவது வேலை வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்கும். தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்கும். ஆடம்பரமான விஷயங்கள் போய் கொடுக்கறது, சுவாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுக்கறது, நல்ல பூ பழம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தானமாக கொடுப்பீர்கள். தானத்துக்கு உகந்த நாள்னு சொல்லலாம். பயங்கரமான ஏற்றங்கள் கொடுக்கும். நினைச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். 100% வேலை மாற்றம் கொடுக்கும். வேலைகளில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அஸ்மத் இஷ்டார்த்த சித்தையே அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவாமியோடைய அனுகிரகம், குருமார்களுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னா அத்தனை பேருக்கும் நன்னா இருக்கு. இது நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஹையர் ப்ரிவிலேஜ் ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் யாருக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் சிம்மம், 2வது தனுசு, 3வது மேஷம். மற்ற அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்குது. தைரியமா இருங்க. அனைவருக்கும் இன்றைய நாள் நினைத்தது எல்லாமே கைகூட எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.